யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். ஒரு எதிர்பார்ப்போடு இங்கே என்ன செய்திருக்கோம், வந்திருக்கிறோம். எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்க? ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஜெபிக்கும் போது சொல்லும்போது சொன்னாங்க, எலியாவுக்கு எலியா கூட தீர்க்க தரிசன ஊழியம் செய்த நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் எல்லாரும் ஆர்டினரியாக இருந்தாங்க. ஆனால் எலிசாவுக்கு மட்டும் அப்படி ஒரு எண்ணம் என்ன செய்யலை, இல்லை. அவருக்கு ஆவியின் வரம் ரெட்டிப்பாக வேணும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆண்டவர் அவர் என்ன செய்தார், ரெட்டிப்பான ஆசீர்வாத தலையிலே ஆவினால், கொஞ்சம் வால்யம் குறைச்சிக்கோமா, ஆவினால் என்ன செய்தார், அபிஷேகித்தார். ஆண்டவர் பின்பற்றின ஏராளமான ஜனங்கள் இருந்தாங்க. ஆனால் 120 பேர் அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு மேல் வீட்டறையில் என்ன செய்தாங்க, காத்திருந்தாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேலே வந்து என்ன செய்தார், இறங்கினார். அந்த 120 மேல் இறங்கின அந்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால முழு உலகத்தையே என்ன செய்துட்டாங்க, கலக்கிட்டாங்க. இன்றைக்கி நம்ம போதும் இந்த பட்டணத்தை கலக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. ஆவியானவரை பற்றி நம்ம அறிந்து கொள்ள இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஒரு சில காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டுட்டு, கட்டாயம் இங்கேருந்து போகும்போது ஆண்டவர் ஒருத்தரையும் வெறுமை என்ன செய்ய மாட்டார், அனுப்பவே மாட்டார், இல்லையா? நீங்கள் எதிர்பார்த்தா கட்டாயம் என்ன செய்வீங்க, பெற்றுக்கொள்வீங்க. ஆவின் அபிஷேகத்தை, வல்லமைகளை, வரங்களை பெற்றுக்கொண்டவர்களாம் இங்கேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் நல்லவர். நாம் ஆராதிக்கிற தெய்வம் திரித்துவ தெய்வம். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் யார்? நம்ம 3 கடவுளையாக வணங்குறோம் இல்லை, ஒரே தேவன். ஆனால் 3இல் ஒன்றானவர், ஒன்றில் மூன்றானவர், இல்லையா? நாம் ஆராதிக்கிற தெய்வன் திரித்துவ தெய்வம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஒவ்வொருவரும் ஆள் தத்துவமானவர்கள், இல்லையா? நம்முடைய தேவன் ஆவியாக இருக்கிறார், அதே வரையில் ஆள் தத்துவமாக இருக்கிறார். அதை புரிந்துக்கிறதுக்காக தான் நம்மவையே ஆண்டவர் வந்து ட்ரினிட்டியாக என்ன செய்திருக்காரு, படைத்திருக்கிறார். நம்ம ஒருத்தங்களா 3 பேரா, இல்லையா? நமக்கு ஆவி உண்டு, ஆத்மா உண்டு, சரீரம் உண்டு, இல்லையா? இல்லை, செத்து போயிட்டாரு அப்படி எங்கே போனார், இல்லையா? ஒரு ஆவி அவரை விட்டு போயிட்டு சரீரம் அங்கே இருக்குது, இல்லையா? மனிதன் நீங்கள் இருக்கும்போதே நினைவுகள் என்ன செய்ய, உட்கார்ந்துருக்கும் போதே, இல்லையா, ஆண்டவரே என்ன நீங்கள் அபிஷேகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, இல்லையா? ஒரு நினைவுகள். அதை நம்ம புரிந்து கொள்வதற்காக தான் ஆண்டவர் நம்மவே ட்ரினிட்டியாக என்ன செய்திருக்காரு, படைத்திருக்கிறார். சில வேளையில் வந்து ஆண்டவருடைய செயல்களை நம்மளால் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ளவே முடியாது. பூமி எப்படி இருக்குது, என்ன வடிவத்தில் இருக்குது, உருண்டையாக இருக்குது. பூமி என்ன செய்யுது, தன்னைத்தானே சுற்றுது. அப்படியே என்ன செய்யுது, சூரியனை சுற்று. சரி, சுற்றுது. நீங்கள் என்னைக்காவது கீழே விழுந்தீங்களா, இல்லையா? தண்ணி கொட்டுச்சா, இல்லையா? இந்த இவ்வளோ வெயிட்டான பூமி ஆண்டவர் எப்படி தொங்க வச்சிருக்கிறாரா, அந்த இடத்துல தொங்க வைத்திருக்கிறார். இது எதையாவது புரிய முடியுதா? வாய்ப்பே இல்லை, இல்லையா? நம்முடைய சொந்த மூளையில் அவருடைய செயல்களை கூட, அவருடைய வல்லமையை கூட நம்மளால் என்ன செய்ய முடியலை, புரிய முடியலை. அப்புறம் அவரை புரிந்து கொள்ள மனுஷ மூளையில் அவரை என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ளவே முடியாது. அவர் ஆவியாக இருக்கிறார், அவர் சர்வ வல்ல தெய்வம், இல்லையா? பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை நாம் உண்டாக்குவோமாக என்று சொல்லும்போதே 3 பேர் என்ன செய்கிறார்கள், அங்கே இருக்கிறார்கள், இல்லையா? ட்ரினிட்டி காட் இந்த நம்ம காண்கிற காணாத இவ்வளோ பெரிய உலகத்தை என்ன செய்தார், உண்டாக்கினார்கள், இல்லையா? உண்டாக்கினார். அதுக்கப்புறம் மனுஷனை என்ன செய்தார், உண்டாக்கினார். மனிதன் பாவம் செய்ததுனால மனிதனை மீட்கும்படியாய் பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்தில் நமக்காக என்ன செய்தார், அனுப்பி கொடுத்தார். இயேசு இந்த உலகத்தில் வந்தார், வந்து வாழ்ந்தார். நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் என்ன செய்தார், சுமந்து நமக்கு ஒரு விடுதலையை என்ன செய்தார், வாங்கி கொடுத்தார், இல்லையா? இந்த இயேசுவானவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், நம்ம வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 7-8வது வசனத்தை வாசிக்கலாம். என்னை அறிந்தீர்களானால் அறிந்திருப்பீர்கள். யோவான் 16 நான் உங்களுக்கு நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால்
தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு தம்முடைய சீஷர்களோடு இல்லையா தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இயேசு சொல்லும்போது சொல்றாரு, நான் என்ன செய்ய போறேன், என்ன போட்டிருக்கு, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு எங்க போகிறது, ஹெவனுக்கு, பிதாவின் இடத்துல இல்லை, போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனாகில் யார் வருவா, தேற்றரவாளன் யாரு, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார், வருவார். வந்து அவர் என்ன செய்வார், பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து என்ன செய்வார், உணர்த்துவார் இல்லையா. ஆவியானவர் வரும்போது நான் போயிட்டு உங்களுக்கு என்ன செய்கிறேன், ஆவியானவரை உங்களுக்காக அனுப்புகிறேன் என்று இயேசு சொன்னார். அதே போல் அவர் சொன்னார், அதை நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் நீங்கள் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம், நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன்ல, நான் போயிட்டு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன்னு சொன்னேன்ல, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, காத்திருங்கள் என்று சொன்னேன். அந்த மேல் வீட்டில் 120 பேர் எத்தனை நாள், 10 நாள் என்ன செய்தாங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே நம்மளால் என்ன செய்ய முடியாது இல்லை. 11:30க்கு ஆராதனை முடியும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் ஆனால் பாஸ்ட்டு முடிச்சிருந்துருக்கலாம் இல்லையா, அப்படிங்கிற மாதிரி நினைப்பானா. அவங்க எத்தனை நாட்கள் இருந்தாங்க, 10 நாட்கள் இருந்தாங்க. 10 நாள் காத்திருந்தாங்க. அந்த 10வது நாள் பெந்தைக்கோஸ்தே நாள் வந்தபோது ஆவியானவர் அங்கே வந்து என்ன செய்தார், இறங்கினார். அது வரைக்கும் பயந்துருந்தவங்க எப்போ இருந்தாலும் என்ன செய்வாங்க, ரூமை என்ன செய்துட்டு தான் இருப்பாங்க, பூட்டிட்டு தான் இருப்பாங்க. அந்த பூட்டின வீட்டுக்குள்ளே தான் இயேசுவானவர் உள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீங்க அப்படிலாம் ஆண்டவர் சொன்னார். ஆனால் எப்போ ஆவியானவர் வந்தாரோ, வந்தப்போ பேதுரு எழும்பி நின்று என்ன செய்கிறார், பிரசங்கம் பண்ணுகிறார். நீங்கள் இயேசுவை, அவ்வளோ மக்கள் இருக்காங்க. இந்த பேதுரு தான் ஏற்கனவே என்ன செய்தவர், மறுதளித்தவர் இல்லையா. ஒரு 50 நாளுக்கு முன்னாடி அவர் அதை மறுதளித்தவர், பயந்தவர். இன்னைக்கு ஆவியானவர் வந்த உடனே சொல்ற, நீங்கள் இயேசுவை கொலை செய்தீர்கள், அந்த இயேசுவை பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று அப்படி தைரியமா பேசுறாரு. அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு இல்லையா, இவரெல்லாம் படிக்காதவர் தானே, இவர் என்ன இப்படி பேசுறாரு, இவ்வளோ தைரியமா பேசுறாரு. ஏனென்றால் ஆவியானவர் அவர்களுக்குள்ளே என்ன செய்தார், இறங்கினார். இன்றைக்கு நமக்குள்ள ஆவியானவர் இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம். அதனால தான் நீங்க வாசிங்க 8வது வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு, பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள், பலன் அடைவீர்கள். நீங்கள் யோவான், அதாவது ஆண்டவர் வந்து இந்த ஆவியானவரை இப்போ வரைக்கும் என்ன செய்கிறார், தம்முடைய பிள்ளைகள் மத்தியில் என்ன செய்கிறார், நம்ம மத்தியிலே பொழிந்தருளுகிறார் இல்லையா. நீங்கள் யோவான் 14வது அதிகாரம் 16, 17 வாசிக்கலாம். பதினேழாவது வசனம் பாருங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும், எல்லாம் சேர்ந்தே வாசிக்கலாமா. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவர்களை அறிவீர்கள். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்ல, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். இல்லையா, உலகத்துக்கு ஆவியானவரை பற்றி என்ன செய்யாது, தெரியாது.
அதனால் அவங்க பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. நமக்கு ஆவியானவரை பற்றி தெரியும், நம்ம என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை பெற்றுக்கொண்டிருந்தால் இன்னும் ஆவியானவர் நிரப்புதலில் நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும் இல்லையா? அப்போ இந்த வசனத்தில் யார் பெற்றுக்கொள்ள முடியும்? ஆவியானவரை விசுவாசிக்கிறவங்க தான் அவர் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? இப்போ நம்ம பார்த்தோம், இயேசுவானவர் பிதாவிடத்தில் போனார், ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளில் வந்து என்ன செய்தார்? இறங்கினார். அப்படி பார்க்குறோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளெல்லாம் ஒரு எண்ணம் என்ன இருந்துச்சுதுன்னா, நமக்கு மட்டும்தான் ஆவியானவர். பொதுவாகவே உங்களுக்கு தோணும், இயேசுவே நமக்கு மட்டும்தான், ஏகோவா நமக்கு மட்டும்தான் இல்லையா? ஆவியானவர் நமக்கு மட்டும்தான் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் அவர்களுக்கு மட்டுமா அவர் தேவன்? முழு உலகத்துக்கும் அவர் தேவனானவர். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 14 17 வரைக்கும் வாசிக்கலாம். அவர்கள் வந்த பொழுது பெற்றார்கள். இந்த இடத்துல ஒரு இன்சிடெண்ட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஆவியானவர் வந்து இறங்கினாரு, பேதுரு பிரசங்கம் பண்ணுறாரு. ஒரு நாளில் 3000 பேர் 5000 பேர் என்ன செய்கிறாங்க? சபையில் சேர்க்கப்படுறாங்க. அப்புறம் உபத்திரவருது, எல்லாரும் செதறி போகிறாங்க. போகிறவங்க எல்லாரும் எங்கேயும் போய் என்ன செய்கிறாங்க? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறாங்க. பிலிப்புங்கிறவர் வந்து சமாரியாவில் போய் என்ன செய்கிறாரு? கடவுளுடைய வார்த்தையை என்ன செய்கிறாரு? பிரசங்கம் பண்ணுறார். சமாரியா வந்துட்டு எப்படின்னா, இங்கேயும் இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்க, ஆண்டவரையும் தொழுதுக்குவாங்க, விக்கிரகத்தையும் தொழுதுக்குவாங்க. இதுதான் அவங்களுடைய நிலைமை. யூதர்கள் அவங்கள என்ன எப்படி நினைப்பாங்க? அற்பமாக நினைப்பாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு ஆண்டுகிட்ட உறுதியாக இருக்க மாட்டாங்க, விக்கிரக ஆராதனை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சமாரியர்களை யூதர்கள் என்ன செய்வாங்க? அவ்வளோ என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ஆனால் இந்த சமாரிய பட்டணத்தில் தான் யார் ஊழியம் செய்கிறா? பிலிப்பு ஊழியம் செய்கிறாரு. திரளான ஜனங்கள் என்ன செய்துட்டாங்க? ஆண்டவரை தேடி வந்துட்டாங்க. இந்த செய்தி எருசலேமுக்கு போகுது. பிலிப்பு பட்டணத்தில் பிலிப்பு ஊழியம் செய்கிற சமாரியாவில் நிறைய ஜனங்கள் கடவுளை ஏற்றுக்கிட்டாங்களாம். சரி, அப்போ நம்ம போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு பேதுருவும் யோவானும் என்ன செய்கிறாங்க? அந்த பட்டணத்துக்கு, சமாரியா பட்டணத்துக்கு என்ன செய்கிறாங்க? வர்றாங்க. வந்தால் நிறைய மக்கள் கூடியிருக்கிறாங்க, நல்ல ஜெபம் பண்ணுறாங்க, ஞான ஸ்நானம்லாம் எடுத்துட்டாங்க. ஆனால் பரிசுத்த ஆவி அவங்க என்ன செய்யலை? பெற்றுக்கொள்ளலை. இன்றைக்கி நிறைய வெளியில் நினைக்கலாம், நான் இயேசுவை தெரிஞ்சப்போவே ஆவியானவர் எனக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னு கூட நினைக்கலாம் இல்லையா? நான் ஞான ஸ்நானம் எடுத்துட்டேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னு என்ன செய்ய முடியாது? நினைக்க முடியாது. இந்த இடத்துல சமாரியா பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் இயேசுவை அறிஞ்சிக்கிட்டாங்க, ஞான ஸ்நானம் எடுத்துட்டாங்க. ஆனால் யாருடைய அபிஷேகத்தை பெற்று கொள்ளலை? பரிசுத்த ஆவி அவங்க என்ன செய்யலை? பெற்றுக்கொள்ளவில்லை. அப்போ தான் பேதுரும் யோவானும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவருடைய தலையின் மேல் கைகளை வைக்கிறார்கள். எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்தாங்க? நிரப்பப்பட்டாங்க. அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே மேல் வீட்டு அறையில் கூடியிருந்தப்போ நிரப்பப்பட்டாங்க. இப்போ யார் நிரப்பப்பட்டிருக்கிறா? சமாரியர்கள் இல்லையா? பிரஜாதிகள். அடுத்து நீங்கள் பாருங்கள், 10வது அதிகாரம், அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. இது டோட்டலி இது கொர்நேலியுடைய வீட்டில் நடக்குது இல்லையா? அவன் ஒரு பிரஜாதியான், ஆனால் ஆண்டவரை நேசிக்கிறான். எல்லா ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் தரிசனமாகி பேதுருவை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, உனக்கு எல்லாமே சொல்லுவாங்க. பேதுருட்ட சொல்கிறாரு, நீ கொர்நேலியு வீட்டுக்கு போகணும். அங்கே போகும்போது நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. எல்லாரும் எப்படி உட்காந்துருக்காங்க? ஆவலாக உட்காந்துருக்காங்க. கடவுளுடைய வார்த்தையை கேட்குறக்கு அத்தனை ஆசையாக உட்காந்துருக்காங்க. எப்போவுமே ஆண்டவர் வந்து யார் வாஞ்சியாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் என்ன செய்வார்? தருவார். நான் முதலே சொல்லும்போது சொன்னேன், எலியா கூட அவ்வளோ தீர்க்கதரிசி புத்திரர் இருந்தாலும் வாஞ்சியாக இருந்த எலிசா தான் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை என்ன செய்தார்?
பெற்றுக்கொண்டார். எருசலேம் பட்டணத்தில் ஏகப்பட்ட ஜனங்கள் இருந்தாலும், ஆண்டவரை நேசிக்கிற, இயேசுவை நேசிக்கிற ஏராளம் பேர் இருந்தாலும், காத்திருந்த அந்த 120 பேர் மேலே ஆவியானவர் வந்து என்ன செய்தார்? இறங்கினார் இல்லையா? இங்கே கொர்நேலியுடைய ஒரு பிரஜாதியான், அப்படி வீட்டில் நிறைய மக்கள் கூடியிருக்காங்க. பேதுரு போய் என்ன செய்கிறாரு? பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கவே ஆவியானவர் அவர்களை என்ன செய்ய ஆரம்பித்துட்டார்? நிரப்ப ஆரம்பித்துட்டார். அப்போ ஆண்டவர் அந்த கொர்நேலி வீட்டில், பிரஜாதியான வீட்டில் நிரப்புனார்னா நம்மளை நிரப்புவாரா நிரப்ப மாட்டாரா? கட்டாய நிரப்புவார். ஹல்லேலூயா. நாம் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஒரு எதிர்பார்ப்போட காத்திருப்போம். எதற்காக ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஆவியானவர் ஏன் நமக்கு வேணும் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? ஆவியானவரே வேணும் நமக்கு. எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? அவரை துக்கப்படுத்தக்கூடாதுன்னு போட்டிருக்கு. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மேரேஜுக்காக ஒரு பிள்ளையை போய் பார்த்து உறுதி பண்ணுறோன்னா ஒரு ரிங்கை போட்டுட்டு இல்லையா வர்றாங்க. அந்த வெறும் ஒரு ரிங்கு தான் என்னவா மாறிடுது? அந்த பொண்ணு அந்த பையனுக்கான துணையாக என்ன செய்கிறது? மாறுகிறது. ஒரு அடையாளம், ஒரு இல்லையா முத்திரை. இயேசுவானவர் வரும்போது நம்மளை கூப்பிட்டுக்குவார் அப்படின்னு சொல்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் என்னதான் அடையாளம், முத்திரை. நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டா இயேசுவானவர் வரும்போது கட்டாயம் என்ன செய்வோம்? அவரை சந்திப்போம். அப்போ எவ்வளோ ஒரு பெரிய அடையாளம் இல்லையா? அவர் தான் மணவாளன், நாம் யார்? மணவாட்டி. மணவாளன் மணவாட்டிக்கு ஒரு ரிங்கு போடுற மாதிரி இயேசுவானவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்கிறார்? தருகிறார். அப்போ ஆவியானவர் வேணுமா வேண்டாமா? கட்டாயம் வேணும். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் ரொம்ப மென்மையானவர். அதனால தான் போட்டிருக்கிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யாதீங்க? துக்கப்படுத்தாதீங்க. ஆவியானவரை ஒரு நாள் பெற்றுக்கொண்டேன் போதும், எப்போ இயேசு வந்தாலும் போயிடுவேன், என்ன தப்புனாலும் பண்ணுவேன் இல்லையா, நான் நினச்சது போல் செய்வேன் அப்படின்னு நினச்சா ஆவியானவர் என்ன செய்ய மாட்டார்? நம்ம கூட இருக்க மாட்டார், துக்கப்படுவார் இல்லையா, கடந்து போயிடுவார். அதனால தான் சிம்சோன் மேலே பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் ஆவியானவர் ஏதோ ஒரு செயலை செய்வதற்காக வருவார், வந்துவிட்டு என்ன செய்வார்? போய்விடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசித்தோம், என்றென்றும் நம்மோடு கூட தங்கி இருக்கும்படி கொடுக்கப்பட்டிருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர். எல்லா நாளும் நம்ம கூடவே இருப்பதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினார், அப்படியே சைலண்ட்டாக என்ன செய்திருவார்? போயிடுவார் இல்லையா? சிம்சன் அப்படி தான் ஒவ்வொரு தடவையும் ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறாரு. எல்லா நடவும் நான் அப்படியே நான் எழும்பிடுவேன் அப்படின்னு. ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது ஆவியானவர் போயிட்டாரு. இவருக்கு புரியவே இல்லை ஆவியானவர் போனது. அப்படியே நான் எழும்புவேன்னு நினச்சாரு, ஆனால் என்ன செய்யலை? முடியலை. சவுலும் அப்படி தான். அதனால் நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் ஒருபோது என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது இல்லையா? மீட்கப்படும் நாளுக்காகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்யப்படுகிறார்? அடையாளமாக, முத்திரையாக கொடுக்கப்படுகிறார். அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்படுகிறார்? நம்ம பலன் அடைவதற்காகவே. நம்ம நிறைய பலகீனமானவங்க. அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், பேதுருவெல்லாம் மறுதளித்தவர் ஆவியானவர் வந்தோடனே என்ன செய்கிறாரு? ஆண்டவரை என்ன செய்கிறாரு? தைரியமாக பிரசங்கம் பண்ணுறார். அவருடைய மரணம் எப்படி நடந்தது? தலைகீழாக சிலுவையில் என்ன செய்யப்பட்டார்? அறையப்பட்டார். எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படி சொல்ல முடியும்? எஜமான் போல் நான் நேராக மறிக்கிறதுக்கு பாத்திரன் இல்லை, என்னை தலைகீழ சிலுவையில் அறையுங்கன்னு சொன்னார். அவ்வளோ தைரியம் இருந்ததுனால தான் சிறைச்சாலையில் மறுநாள் சிறைச்சேதம் பண்ணணும்னு ராஜா அடைச்சி வச்சிருக்கிறாரு. எப்படி தூங்கினாரு? நல்லா தூங்கினாரு இல்லையா? தூதன் வந்து தட்டி எழுப்புற வரைக்கும் தூங்குறாரு. ஏன்னா மனதில் அப்படி ஒரு தைரியம், அப்படி ஒரு பலன்.
ஹல்லேலூயா. அந்த மரணத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பலன் எங்கே இருந்து அவருக்கு வந்தது? பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது. நமக்கு அப்படி ஒரு தைரியம், ஆண்டவருக்காக நிற்கணுங்கிற தைரியம், சவால்களை மேற்கொள்ள ஒரு தைரியம் வேணும் என்றால் நமக்கு யார் வேணும்? பரிசுத்த ஆவியானவர் வேணும். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா பேதுரு மாதிரி மறுதளிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இல்லையா? ஆவியானவர் இல்லைன்னா நம்மால் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. அப்போ மீட்கப்படும் நாளுக்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். நமக்கு பலனை கொடுக்கும்படியாகவே, பலன் அடையும்படியாகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்தருளப்படுகிறார் இல்லையா? யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 16:13. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்கு உங்களை நடத்துவார். ஆவியானவர் நம்மளை என்ன செய்வாரா? போதித்து நடத்துவார். இதுதான் சத்தியம். சத்தியம்னா என்ன? உண்மை. அவர் தான் சத்தியபரம். இயேசு அவர் தான் இல்லையா? கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசுவானவரை நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுகிறவர் இல்லையா? நம்மை போதித்து நடத்துகிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஒரு கைடு மாதிரி. இப்படி தெரியாத ஊருக்கு போனோன்னா இல்லையா, கைடு இல்லைன்னா அவ்வளோதான். நம்ம எங்கே போகிறோன்னு தெரியாது, எங்கே வரோன்னு தெரியாது, எதுக்கு ரூபா எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியாது. அங்கே ஒரு ஃபுட்டாக இருக்கும், நமக்கு அதுக்கு எவ்வளோ ரூபா கொடுக்கணும்னு என்ன செய்யாது, தெரியாது. இந்த இடத்துல பக்கத்தில் ஒரு இடம் இருக்கும். நாங்கள் ஒரு தடவை சென்னைக்கு போயிருந்தோம். அப்போது அபி ரொம்ப சின்ன குழந்தை, ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அந்த ஆட்டோக்கார் வந்துட்டு ஆட்டோவில் ஏறி அட்ரஸ் கொடுத்துட்டோம். அவர் சுற்றி வர்றாரு. ஆக்சுவலாக இடம் அங்கே தான், ஆனால் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் அவர் சும்மா ஒரு ஆக்ஷன் பாருங்கள், இப்படி நிறுத்துவார். ஒன்று யார்ட்டையோ இறங்கி கேட்குற மாதிரியே கேட்பார், அட்ரஸ் கேட்குற மாதிரியே கேட்பார் அந்த வண்டின்னு. அப்புறம் திரும்ப அப்படியே போவார். ஒரு கட்டத்துக்கு ஆக்சுவலாக என்னென்னா, அப்போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி மீட்டர் ஆட்டோ, மீட்டர் வேறு ஓடிக்கிட்டே இருக்குது. மீட்டர் ஓட ஓட எங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா இங்கேருந்து போகிறதுக்கே 100-150 ரூபா டிக்கெட்டில் சென்னை போயிட்டோம். ஆட்டோக்கு போகுது 200 ரூபாயும் தாண்டி. அவர் பாட்டுக்கு சுற்றி வர்றாரு. ஒரு கட்டத்தில் பாஸ் சொல்லிட்டாங்க, நீங்கள் நிறுத்துங்க ஆட்டோவை, நாங்கள் இறங்கிக்கிறோம், நாங்கள் கேட்டு போய்க்கிறோம், நீங்கள் நிறுத்திடுங்க. இல்லை சார் விட்டுறோம், நான் இங்கேயே விட்டுறேன், இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். பரவாயில்ல நிறுத்துங்கன்னு சொல்லி இறங்கி எனக்கு கிட்டத்தட்ட 300 ரூபா வரைக்கும் எனக்கு கொடுத்த மாதிரி ஒரு ஞாபகம், நல்ல ஞாபகம் இல்லை. ரொம்ப ஷாக் ஆகிட்டு இறங்கி நிறுத்திட்டு ஒருத்தங்கிட்ட அட்ரஸை கொடுக்குறோம். அடுத்த தெரு ஒன்றும் இல்லைந்த அந்த பின்னாடி இருக்குன்னாரு. அடப்பாவும் இந்த பின்னாடி இருக்கிறதுக்கா இவ்வளோ நேரம் சுற்றணும்னு எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. அப்போ நமக்கு பாதை தெரியாதப்போ ஒரே இடத்துல நின்னாலும் என்ன தான் செய்துகிட்டே இருப்போம், சுற்றி வந்துட்டுருப்போம். அதனால் நம்முடைய வாழ்வில் நிறைய கலக்கங்கள், நிறைய இழப்புகள், நிறைய சோர்வுகள். அப்படி ஆட்டோவில் சுற்றும்போது எப்படி இருக்கும், கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட இல்லைன்னா சுற்றி வருவோம். என்ன செய்வோன்னு தெரில, எதுக்கு செய்கிறோன்னு தெரில, என்ன செய்ய போகிறோன்னு தெரில, எதை செய்யணும்னு தெரில, எதை செய்யக்கூடாதுன்னு தெரில. ஏன்னா யாரும் இல்லை, ஆவியானவர் இல்லை. ஆனால் ஆவியானவர் இருந்தானா அழகாக நடத்துவார். செய் அப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்துல நீ செய்யாத அப்படின்னு நம்மளை தடுத்து நிறுத்துவார். நீ தைரியமாக போ அப்படின்னு சொல்லுவார், நீ போகாதன்னு சொல்லுவார். அப்போ நமக்கு ஆவியானவர் வேணுமா வேண்டாமா? கட்டாய வேணும். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மை போதித்து நடத்துவதற்காகவே நமக்கு கொடுக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் சில இடங்களில் தேவையில்லாமல் அலைந்திருக்கிறோன்னா நம்ம ஒன்று புரிந்து கொள்ளணும், ஆவியானவர் நம்மகிட்ட இல்லாதனால டிசிஷன் எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டோமோ என்று நாம் நினைக்க தோன்றுகிறது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 10வது அதிகாரம் 27வது வசனம். ஏசாயா 10:27. அந்நாளில் அபிஷேகத்தினால், அதாவது அபிஷேகம் நுகங்களை என்ன செய்யும், முறிக்கும். இதுதான் வசனம். அபிஷேகம் நுகங்களை என்ன செய்யும், முறிக்கும். நுகம்னா என்ன, பாரம் இல்லையா? மாடுலாம் நம்ம பார்த்துருப்போம், அந்த கழுத்தில் அதை தூக்கி என்ன செய்திருவாங்க, மாட்டிடுவாங்க. மாட்டிட்டாலே என்னாச்சு,
பின்னாடி வண்டியில் பெரிய பாரம் என்ன செய்யுது இருக்குது. அந்த நுகம் இல்லாத வரைக்கும் அந்த மாடு ரொம்ப ஃப்ரீ, நினச்ச இடத்துக்கு போகலாம், சாப்பிடலாம், அப்படி தலை நிமிர்ந்து பார்க்கலாம். தூக்கி வச்ச உடனே அதால் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே குனிஞ்சு இல்லையா, அது அப்படியே பாரம் அழுத்திக்கிட்டே இருக்கும். பின்னாடி வண்டி நிறைய பாரம் இருக்கும், கழுத்தில் அந்த வண்டியினுடைய நுகம் மாட்டியிருக்கும். அதை இறக்குற வரைக்கும் அது என்ன செய்துட்டே தான் இருக்கணும், சுமந்துட்டே தான் இருக்கணும். நடந்து போகிற வரைக்கும் சுமந்துட்டே தான் இருக்கணும் இல்லையா. இந்த நுகம் நம்முடைய வாழ்வில் பாவம், சாபம் இல்லையா, என்னென்ன நுகங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் முறியணும்னா, அதெல்லாம் உடஞ்சி போகணும், அதெல்லாம் கீழே விழணும்னா யார் வேணும், பரிசுத்த ஆவியானவர் வேணும். ஹல்லேலூயா. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர்னால நம்முடைய நுகங்கள் என்ன செய்யுமா, முறியும். ஒருவேளை இன்னைக்கு நுகங்களோடு கூட இந்த இடத்துல வந்திருந்தா, ஆண்டவரே இன்னைக்கு என்னை நிரப்புங்கப்பா, என் நுகம் என்ன செய்யட்டும், முறியட்டும், ஆவியின் அபிஷேகத்தினால் என் நுகம் என்ன செய்யட்டும், முறியட்டும் என்று நம்ம கேட்கலாம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா 28வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு கூட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ஆறுதல். எப்படி ஒருத்தர் ரொம்ப வெயிலில் வர்றான், அப்படியே டீஹைட்ரேட் ஆகி அப்படியே சோர்ந்து போய் வந்தால் உடனே கூப்பிட்டு என்ன கொடுப்போம், முதல்ல நிழலில் உட்கார், ஃபேனை போட்டு விடுவோம், அடுத்து நிறைய தண்ணியை கொடுப்போம் இல்லையா. ஏன் என்ன செய்கிறான், தண்ணியெல்லாம் இழந்துட்டான், அவனுடைய உடம்புல இருந்து சோர்ந்து போய் வந்திருக்கிறான், உட்கார வச்சு ஃபேனை போட்டு தண்ணியை கொடுக்கறது மாதிரி ஒரு மனிதன் அவனுடைய ஆத்துமா இழைத்து போயிருக்கும் என்றால் அவனை திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு என்னதான் தேவை, ஆவியானவர் தேவை. ஹல்லேலூயா. ஆவியானுடைய பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு கூட பேசுவேன், இதுவே இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல் என்று வேதம் சொல்லு. உங்களோட வாழ்வில் ரொம்ப பாரமாக இருக்குதா, நல்ல அந்நிய பாஷையில் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆவியானுடைய அந்நிய பாஷையில் நல்ல ஜெபம் பண்ணி பாருங்க, அப்படி ஒரு விடுதலை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இது வசனம் சொல்லுது, ஆவியானவர் சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அன்றைக்கி நிறைய வேளையில் நம்ம அதை செய்கிறது இல்லை. ரொம்ப பாரத்தோடு இருக்கும்போது அழுது கொண்டே இருக்கிறோம். நல்ல அந்நிய பாஷையில் ஆண்டவரோடு கூட பேசுங்க, உங்கள் வாழ்வில் ஒரு இளைப்பு வரும், இளைப்பாறுதல் வரும், ஒரு ஆறுதல் வரும். அப்போ ஆவியானவர் எதற்காகலாம் தரப்படுறார், மீட்கப்படும் நாளுக்காக கொடுக்கப்படுகிறார், பலன் அடையும்படி கொடுக்கப்படுகிறார், போதித்து நடக்கும்படி நடத்தப்படும்படி கொடுக்கப்படுகிறார், நுகங்கள் முறியும்படி என்ன செய்யப்பட்டிருக்கிறார், கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்நிய பாஷையினால் நமக்கு ஆறுதல் என்ன செய்கிறது, உண்டாகிறது இல்லையா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். சரி, அப்போ இந்த ஆவியானவர் நமக்கு வேணும் இல்லையா. யாருக்கு ஆண்டவர் ஆவியானவர், யாருக்குள்ளே வருவார், யாருக்கு அந்த அபிஷேகம் கிடைக்கும், வாசிக்கலாமா. அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 32வது வசனம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியானவன் போட்டிருக்கு. யாருக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைப்பாரா, கீழ்ப்படுகிற வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்க இல்லையா. இப்போ நீங்களாம் அனௌன்ஸ்மெண்ட் கேட்டு என்ன செய்திருக்கீங்க, வந்திருக்கீங்க அந்த வார்த்தை இல்லையா. அவருடைய பெற்றுக்கொள்ளணுங்கிற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்திருக்கீங்கன்னா உங்களை நிரப்ப ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பரிசுத்த ஆவியானவர். நம்ம நல்லா கவனிக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ ஆவியானவர் நம்ம கூட என்ன செய்வார், தங்கி இருப்பார். ரெண்டாவது கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 11வது அதிகாரம், லூக்கா 11வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். லூக்கா 11. உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான்,
தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஹல்லேலூயா. இப்போ யாருக்கு ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார்? கேட்கிறவங்க. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது. எந்த பிள்ளையாவது எப்பா பசிக்குப்பா ப்ரெட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டால், இந்த பரவாயில்ல சாப்பிடு அப்படின்னு கல்லை தூக்கி எந்த தகப்பனாவது நம்ம வீட்டில் எப்படி கொடுத்தாங்களா? இல்லை. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், எங்கள் அப்பா என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா, இல்லையா? அப்போ நாமே அவ்வளவு இரக்கமுள்ளவர்களாக இருக்கும்போது பரிசுத்த ஆவியை கேட்கிறவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறார் ஆவியானவர், கேட்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறார் ஆவியானவர். இன்னும் ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் 2:38. அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி, நம்முடைய வாழ்வில் அதான் முதலே பார்த்தோம், நம்முடைய பாத்திரம் சுத்தமாக இருந்தால் தான் ஆவியானவர் நம்ம என்ன செய்யப்படுவார்? ஊற்றுவார், இல்லையா? ஊற்றப்படுவார். அதனால் மனம் திரும்பி நீங்கள் என்ன செய்யுங்க? ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள், இல்லையா? அதனால் நமக்கு அந்த கிருபை ஆண்டவர் தருவாராக. ஆவியானவர் வருகிறது ஒரு அனுபவம். அந்நிய பாஷை அடையாளங்களினால, இல்லையா? அந்நிய பாஷை அடையாளம் அது ஒரு அனுபவம், இல்லையா? அதனால தான் பவுல் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 12:13 ஆவியின் வரத்தை என்ன செய்யுங்க? விரும்புங்க. அந்நிய பாஷையில் பேச என்ன செய்யுங்க? நாடுங்க, இல்லையா? அதை வியாக்கியானம் செய்கிறது ஒரு வரம், இல்லையா? குணமாக்குறது 9 வரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்ல மட்டும் செய்கிறேன். ஞானத்தை போதிக்கு வரும், அறிவை உணர்த்து வரும், விசுவாசம் குணமாக்கு வரும், அற்புதங்களை செய்கிற வரும், தீர்க்க தரிசனம் வரும், ஆவிகளை பகுத்தறிகிற வரும், பற்பல பாஷைகளை பேசுகிறது ஒரு வரும், பாஷைகளை வியாக்கியானம் செய்கிறது ஒரு வரம். ஆவியானவருடைய நிரப்புதலுக்கு பின்னாடி ஆவியானுடைய வரங்கள் இருக்கிறது, இல்லையா? வல்லமைகள் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள தான் இன்னைக்கு இங்கே என்ன செய்திருக்கோம்? வந்திருக்கிறோம். அப்படியே நாம் எழுந்து நின்று ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆவியானவர் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த நாளில் நம்ம தியானித்தோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த இடத்துல ஆவியானுடைய நிரப்புதலுக்காக அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் பாஸ்டர் சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒரு கிணத்துக்குள்ளே போய் உட்காந்து ஜோம் பண்ணாங்களா, ஆண்டவரே என்னை ஆவியால் நிரப்போம். ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு இடம் ஒரு பொருட்டல்ல. ஹல்லேலூயா. எங்கேயும் ஆவியானவர் நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கிணத்துக்குள்ளே உட்காந்து ஜோம் பண்ணாங்களாம், அந்த இடத்துல ஆவியானவருடைய வல்லமையாய் நிரப்பினாராம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம ஆலயத்தில் வந்திருக்கிறோம், யாரும் பக்கத்தில் உள்ளவங்கள பார்க்காதீங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆவியானுடைய நிரப்புதலை பெற்றுக்கொண்டவர்களா இந்த இடத்துல இருந்து கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் இந்த 1 கூட வாசிக்கலாம் நான் விரும்புகிறேன். 2வது அதிகாரத்தில் பாருங்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பெற்று, அல்லாமலும் அந்த 3வது வசனம், அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. ஆவியானவர் வரும்போது நாவை தொடுகிறார்.
அல்லேலூயா. இந்த நாவில் தான் ஜீவனும் மரணம் இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாவை தொட தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த நாவில் அல்லேலூயா அவர்கள் வந்த போது அந்த 4வது வசனம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கீங்க, ஆவியானவர் உங்களை நிரப்பும் போது உடைய நாவை விட்டு கொடுங்க. அல்ல பக்கத்தில் யார் பார்ப்பாங்க, நான் பேசுகிறது சரிதானா, இது உண்மையிலே ஆவியானுடைய அபிஷேகமா, இப்படியெல்லாம் நீங்கள் ஒன்றும் சந்தேகப்படணும்னு அவசியமே இல்லை. அல்ல ஆவியானவர் வரும்போது அந்த மேல் வீட்டாரில் எல்லாரும் கூடி இருக்கும்போது ஆவியானவர் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல அங்கே ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆவியானவர் வந்தபோது அல்ல ஒவ்வொருவரும் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அக்கினிமயமான நாவுகளினாலும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்நிய பாஷையினாலும் அவர்களோடு கூட ஆண்டவர் பேச தொடங்கினார். ஆவியானவர் வந்தபோது அவர்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள்.